சோதிடம் பொய் என்று நிரூபித்த கதை. பண்டிதன் போல் வேடமணிந்த ஒருவன் மூலம் கிருஷ்ணதேவராயரை கொல்ல சூழ்ச்சி செய்த பிஜாப்பூர் சுல்தான் மேல் அளவிலடங்கா கோபம் கொண்டார் மன்னர் கிருஷ்ணதேவராயர். ஆகையால் பிஜாப்பூர் மேல் படையெடுக்க திட்டமிட்டார் கிருஷ்ணதேவராயர். இச்செய்தி பிஜாப்பூர் சுல்தானுக்கு எட்டியது. கிருஷ்ணதேவராயரை வெல்ல தன்னால் இயலாது என்பதை நன்கு அறிந்த பிஜாப்பூர் சுல்தான் படையெடுப்பை தடுக்க ஒரு சூழ்ச்சி செய்தான். அதன்படி எப்படியோ கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை சோதிடன் ஒருவனை பிஜாப்பூர் சுல்தான் வரவழைத்தான். பொன்னும் பொருளும் ஏராளமாக அவனுக்கு கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்ட ஜோதிடன் மகிழ்ந்தான். எப்படியாகிலும் தன் நாட்டின் மீது படையெடுக்கப்படும் படையெடுப்பை நிறுத்தும்படி கிருஷ்ணதேவராயரிடம் ஏதாவது பொய் ஜோதிடம் சொல்லி போரை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டான் பிஜாப்பூர் சுல்தான். சோதிடனும் அவ்வாறே கிருஷ்ணதேவராயரிடம் சொல்வதாக ஒப்புக்கொண்டு சுல்தான் கொடுத்த பொன்னும் பொருளையும் அள்ளிக்கொண்டு விஜயநகரம் வந்தடைந்தான். உடனே மன்னரை சந்தித்தான். மன்னர் பெருமானே, உங்களுக்கு இப்போது கால நேரம் சரியில்லை. துங்கபத்ரா நதியை தாண்டினாலோ தங்கள் உயிர் இருக்காது. ஆகையால் பிஜாப்பூர் மேல் படையெடுக்கும் எண்ணத்தை கைவிடுங்கள். தங்கள் உயிருக்கே ஆபத்து நேரும் இல்லையென்றால் என்று உரைத்தான். இதை கேட்ட மன்னர், சோதிடரே, நீங்கள் சொல்வது விந்தையாக இருக்கிறதே. வெற்றி என் பக்கம்தாம் என்று என் நம்பிக்கை சொல்கிறது. ஆகையால் நான் பிஜாப்பூர் மீது கண்டிப்பாக படையெடுக்கத்தான் போகிறேன் என்றார். அரசியும் அரசு பிரதானிகளும் இப்போது கால நேரம் தங்களுக்கு சாதகமாக இல்லை என்று சோதிடர் கூறுவதும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று பயந்தனர். ஆகையால் போரை இப்போது கைவிடுங்கள் என்று வற்புறுத்தினர். பின்பு பார்த்து கொள்ளலாம் என்றும் கெஞ்சி கேட்டுக்கொண்டனர். மேலும் எங்களுக்கு பிஜாப்பூரை விட தங்கள் அன்பான உயிர்தான் தேவை என்றனர். இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் மன்னர் சிறிது யோசிக்கலானார். பின் அருகில் இருந்த தெனாலிராமனை அழைத்து யோசனை கேட்டார். அதற்கு தெனாலிராமன், சோதிடன் சொல்வது எல்லாமா பலித்து விடுகிறது? அதையும் தான் நாம் சோதித்து பார்ப்போமே என்றான். அப்படியானால் நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் மன்னர். அதற்கு தெனாலிராமன், நான் சரியான யோசனை ஒன்று வைத்துள்ளேன். அதன்படி சோதிடன் சொன்னது பொய் என்று நிரூபிப்பேன் என்றான். நீ அவன் சொன்ன சோதிடம் பொய் என்று நிரூபித்து காட்டினால் உனக்கு 1000 பொன் பரிசு தருகிறேன் என்றார் கிருஷ்ணதேவராயர். சரி என்று ஒப்புக்கொண்டான் தெனாலிராமன். பின் மன்னரிடம் அந்த சோதிடனை தண்டிக்க எனக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என கேட்டான். அதன்படியே மன்னரும் சோதிடனுக்கு தண்டனை வழங்க அதிகாரம் அளித்தார் தெனாலிராமனுக்கு. மறுநாள் அரசவை கூடியது. சோதிடன் அழைத்து வரப்பட்டான். சோதிடனை பார்த்து தெனாலிராமன் பவ்யமாக வணங்கினான். பின், ஐயா, அரண்மனை ஆஸ்தான சோதிடர் அவர்களே, தாங்கள் கூறும் சோதிடம் முற்றிலும் பலிக்குமா என கேட்டான். அதற்கு அச்சோதிடனும், என் சோதிடம் பொய்யானது அல்ல. இதுவரை நான் கூறிய சோதிடங்கள் அனைத்தும் 100க்கு 100 மெய்யாக நிரூபித்து உள்ளேன். அப்படி இருக்க என் சோதிடம் பலிக்குமா என நீ எவ்வாறு என்னிடம் கேட்பாய் என்று கோபமாக கத்தினார் ஜோதிடர். அப்படியானால் தாங்கள் என்னை மன்னிக்கவும் என்றான் தெனாலிராமன். பின் சோதிடரிடம், தாங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வாழ்வீர்கள் என்று கேட்டான். அதற்கு அச்சோதிடரும் ஏதேதோ கணக்கு பார்த்துவிட்டு, இன்னும் குறைந்தது 25 ஆண்டுகளாவது நான் வாழ்வேன் என்றான். இதை கேட்டதுதான் தாமதம். உடனே தெனாலிராமன் தான் தயாராக வைத்திருந்த வாளை உருவி சோதிடனின் தலையை வெட்டி வீழ்த்தினான். இதற்காகத்தான் முன்கூட்டியே மன்னரிடம் சோதிடனை தண்டிக்க அனுமதி பெற்றுக்கொண்டான். அவையோரே பாருங்கள், இச்சோதிடன் இன்னும் 25 ஆண்டுகள் வாழ்வேன் என்றான். இப்போதே மடிந்து விட்டான் பாருங்கள். தன் ஆயுள் எவ்வளவு ஆண்டுகள் என்று அறியாத இச்சோதிடன் கூறுவது எப்படி உண்மையாகும் என்றான் தெனாலிராமன். பின்
அவனிடத்தில் சோதனை செய்வதில் பிஜாப்பூர் சுல்தானுக்கும் அவனுக்கும் ஏற்பட்டிருந்த இரகசிய கடித போக்குவரத்து தெரிய வந்தது. உடனே பிஜாப்பூர் மேல் படையெடுக்க மன்னர் வேண்டினான். மன்னரும் பிஜாப்பூர் மேல் போர் தொடுத்து மகத்தான வெற்றியை பெற்றார். சோதிடர் சொன்னது பொய் என்று நிரூபித்து காட்டிய தெனாலிராமனுக்கு 1000 பொன் பரிசளித்து அவன் திறமையை பாராட்டி மகிழ்வித்தார்.